ஜப்பான் சாம்பலில் இருந்து எழுந்த ஒரு பீனிக்ஸ் பறவை. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஏப்ரல் 28 ஜப்பான் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சுமார் 7 ஆண்டுகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜப்பான் 1952 இதே நாளில் தான் தனது முழு சுதந்திரத்தையும் இறையாண்மையும் மீண்டும் பெற்றது. ஒரு தேசமே உருக்குலைந்து போன பிறகு அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள் என்பது ஒரு அதிசயம். ஜப்பான் சந்தித்தது ஒரு காலனித்துவ போர் மட்டுமல்ல, அணு ஆயுத அழிவையும் சேர்த்துத்தான். ஹிரோஷிமா நாகசாகி துயரங்களுக்கு பிறகு அந்த மக்கள் பட்ட கஷ்டம் சொல்லில் அடங்காது. இந்தியர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து நீண்ட கால அறவழி போராட்டம் நடத்தினார்கள் என்றால், ஜப்பானியர்கள் தங்களின் அடையாளத்தை மீட்டெடுக்க ஒட்டுமொத்த தேசத்தையே நவீனமயமாக்க வேண்டியிருந்தது. இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமானவராக கருதப்படுவர் அப்போதைய பிரதமர் ஷிகேரு யோஷிடா. யோஷிடா கொள்கை மூலம் இராணுவத்தை விட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜப்பானை உலக வல்லரசாக்கினார். இந்தியாவைப் போலவே ஜப்பானும் அடிமைத்தனத்தின் வலியை உணர்ந்தது. ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த வேகம் உலகிற்கே ஒரு பாடம். கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வீழ்ச்சியில் இருந்து எழுவதே உண்மையான வெற்றி. ஜப்பானின் இந்த உழைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உலக வரலாற்று தகவலுக்கு மாணிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.